இப்போ இந்த நேரம் உங்களை ஒருத்தவிக ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தவிக உங்களை பத்தி இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 பேருமே உங்க பில்ல கட்ட போறது இல்ல. நீங்க ஒரு ஜிம் செல்ஃபி போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் ஆரம்பிச்சுட்டாண்டா ஷோ ஆஃப் அப்படின்னு ஒருத்தவிக கிளம்புவாங்க. அதே இன்னொருத்தவிகோ பரவாயில்லையே கன்சிஸ்டன்டா இவங்க போட்டுட்டே இருக்கிறாங்க, நம்மளும் இதே மாதிரி ஆயிரோம் அப்படின்னு உங்களை முன்னால வச்சுட்டு அவங்க ஜிம்ல ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அப்பா வீகோ எத்தனை நாளைக்கு ஓட்டிடுவாங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு ஒருத்த வீக் சொல்லுவாங்க. அதே யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டிஸ்கவுண்ட்டும் கூட கேட்காம உங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்க ஒரு டான்ஸ் ரீல் அப்லோட் பண்ணீங்கன்னா கிரிஞ்சுன்னு ஒருத்த வீக் கமெண்ட் பண்ணுவாங்க. அதே இன்னொருத்த வீக்கோ அதை சேவ் பண்ணி வச்சு அவங்களும் சீக்கிரட்டா அந்த ஸ்டெப்பை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரே அவுட்ஃபிட்டை 2வது தடவை போடுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் கூட நோட்டீஸ் பண்ணிருக்காது, ஆனா அந்த ஒரு ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அதேவா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஒரு ஐபோன் வாங்கிட்டீங்கன்னு காமிச்சீங்கன்னா கண்டிப்பா அது இஎம்ஐ தான் இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா அது இஎம்ஐ நான் வீல கட்ட போறாங்க. நீங்க ஒரு பைக் வாங்குனீங்கன்னா உங்க அப்பா வாங்கி கொடுத்தான்னு கேட்பாங்க. நீங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா லோன்ல வாங்கினேன்னு கேட்பாங்க. நீங்க ஒரு வீடு வாங்குனீங்கன்னா ஓ பரம்பரை சொத்தா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல மக்களை பொறுத்த அளவுக்கு நீங்களே சுயமா சம்பாரிச்சு ஒன்னே வாங்கிட கூடாது. 25 வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இவனுக்கு என்ன அவசரம் இருப்பவ அப்படிம்பாங்க. 30 வயசுல பண்ணாம இருந்தீங்கன்னா இது என்னதான் நினைச்சிருக்கிறேன்னு தெரியலம்பாங்க. ஸ்கூல்ல சேர்த்ததுல இருந்து காலேஜ் சேர்த்ததுல இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து குழந்தை பொறுக்கிறதுல இருந்து வேலைக்கு போறதுல இருந்து எல்லாத்துலயுமே மக்களுக்கு ஒப்பீனியன் இருந்துட்டே தான் இருக்கு. பேசாம இவங்கெல்லாம் ஒரு ஃபுல் டைம் கன்சல்டன்சியும் ஓபன் பண்ணிடலாம். ஏன்னா தான் லைஃபை விட்டு போட்டு அடுத்தவங்க லைஃப்ல தான் என்ன நேரம் இன்வால்வ்டாவே இருக்கிறாங்க. உண்மை என்னன்னா உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கும் பீப்புள் இருக்கிறாங்க, உங்களை அட்மையர் பண்றதுக்கும் பீப்புள் இருக்கிறாங்க. அதே நேரம் நீங்க பண்றது அப்படியே காப்பி பண்றதுக்கும் பீப்புள் இருக்கிறாங்க, உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குனே சில பீப்புளும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க நாளைக்கு வேற யாராச்சும் அவிக வாய்க்கு என்ன நேரம் ஒரு தீனி கிடைச்சிட்டே தான் இருக்கு. அவிக ஃப்ரீயா கொடுக்குற ஒப்பீனியனுக்கு வேண்டியல உங்க தூக்கத்தை நீங்க எடுத்துக்க கூடாது. அவிக உங்க பில்ல கட்டுற வரைக்கும், அவிக உங்க ட்ரீமை பில்ட் பண்ற வரைக்கும், அவிக உங்க வேலையை உங்களுக்கு பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவிக சொல்ற எல்லாமே பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான். நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருங்க, நீங்க ஷோ பண்ணிட்டே இருங்க, நீங்க க்ரோ ஆயிட்டே இருங்க. உங்க லைஃப் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. உங்க லைஃபுக்கு அவிக கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் 10 பைசாக்கும் கூட பிரயோஜனம் இல்லாதது. அதனால எக்ஸ்பென்சிவான உங்க லைஃப அவிக கையில கொடுத்து ரன் பண்ண சொல்லாதீங்க. நீங்களே ஜாலியா ரன் பண்ணுங்க. சரில